ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க எவ்வளோ நாளைக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கோம் பார்த்தியா அந்த குலதெய்வ கோயிலுக்கு அப்படிங்கும்போது அப்போ அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ஆமாம் இந்த விஜயால் நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு துன்பப்பட்டு இருந்தது, ஆனால் இப்போ தான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விடுவு காலம் பிறந்த மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கவோ அப்போ மாறன் சொல்கிறாங்க, இந்த விஜயால் நம்ம பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமா, ஆனால் வீரா நீ கடைசி நேரத்தில் அந்த பாலாஜியை மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் அவன் நம்மளை உண்டு இல்லைன்னா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் நீதிபதி கேட்குறதுக்கு நம்மகிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. அவள் கோர்ட்டில் வச்சு எப்படிலாம் அழுது எடுத்து நாடகம் ஆடிட்டு இருந்தா, ஆனால் சரியான நேரத்தில் நீ பாலாஜியை கொண்டு வந்ததும் அவன் முகத்தை பார்க்கணுமே எப்படி போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, ஆமாண்டா எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது, எப்படியோ அவங்க வாழ்க்கையில் இன்னுமல்லாது எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கவும், அப்போ கண்மணியும் ராகவையும் தான் அடுத்துதான் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும்போது ராகவ் வந்து சோகத்தில் நின்றுட்டு இருக்கும் போது உடனே அங்கே வீராவும் மாறனும் வராங்க. என்னம்மாம்மா உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை வீரா எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மாம்மா கண்மணி கிட்ட உங்களுக்கு பேசணும் போல இருக்குதா, கண்மணி உங்கள்கிட்ட பேச மாட்டுக்காள் அப்படிங்கும்போது, ஆமாம் வீரா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து கண்மணி தான் என் மேலே அவ்வளோ தூரம் கோவத்தில் இருக்கிறாளா, அவளுடைய கோவம் எப்போ தான் வந்து முடியுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு அண்ணியோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குறையும், அது வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கவும், அது மட்டுமா அண்ணி வந்து இப்போ வந்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அர்த்தம் அப்படின்னு ராகவ் கேட்கவும், அவங்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. என்ன மாறா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா அவங்க மாறன் சொல்கிறது கரெக்டு தான், கண்மணியோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது, இல்லைன்னா மாறன் கூப்பிட்டதுக்கு அவள் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டா, ஆனால் இப்போ பாருங்க அவள் வந்திருக்கான்னா என்ன அர்த்தம், அவள் மனசில் உள்ள பாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குன்னு அர்த்தம். அதனால கூடி சீக்கிரத்துலையுமே அவள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரிக்கு உங்களை தேடி வரக்கூடிய நாள் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்மணி வந்து பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, அதனால என்ன இப்போ ஒரு நம்ம கேம் விளாட்லான்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு வீரா சொல்லவும், உடனே மாறன்னு சொல்கிறாங்க, ஆமாம் வீரா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா, எப்போ தான் நம்ம வீட்டில் தூங்கிட்டு தானே இருக்கோம், ஆனால் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, அதனால் எல்லாரையும் அழைச்சிட்டு வா அப்படிங்கவும், உடனே இங்கே உட்காருங்க நான் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீரா வந்து இங்கே ரூமுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே எல்லாரும் படுத்துருக்கோம். அப்போ எல்லாரையும் போட்டு அவங்க எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, எப்பவும் நம்ம வீட்டில் தூங்கிட்டு தானே நம்ம அன்னாட அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், அதுவும் கிராமத்துக்கு வந்துருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சந்தோஷமாக எல்லாரும் பேசி எடுத்து இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே எல்லாருமே வராங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்னம்மா சின்ன பசங்க நீங்களாம் வந்து பெரிய பேசிக்கிட்டு இருந்தா சரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது மாமா நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கூப்பிடவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஆமாண்ணா வா நம்ம இங்கெல்லாம் வந்தால் தான் நம்ம சேர்ந்து எடுத்து நம்ம பேசி எடுத்து சந்தோஷமாக இருக்கலாம், அதுவும் இந்த விஜயால் நம்ம குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இப்போ தான் அவள் போயிட்டால இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் வானான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரவும், அடுத்து கண்மணியை கூப்பிட்றாங்க. இப்போ கண்மணி வந்து நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி இங்கே வந்துட்டு இப்படி இருக்கலாமா வா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் வான்னு சொல்லிட்டு கண்மணியை வற்புறுத்தி அழைச்சிட்டு வருவோம். அப்போ கண்மணி வராங்க. அப்போ பிருந்தா அவங்க கார்த்தியும் கேட்குறாங்க, வீரா நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்ன கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உடனே வந்து அவங்க வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நம்ம ஒரு படம் பேரை வச்சு நம்ம வந்து அதை காதில் சொல்லணும், அவங்க வந்து அதை நடிச்சு காட்டணும், அது இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து இந்த விளையாட்டுக்கு எல்லாருமே சம்மதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து இந்த விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும்போது ராகவ் வந்து கண்மணியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து அவங்க விளையாட்டை பார்த்துட்டு இருக்கவும், அப்போ திடீர்னு திரும்புகிறாங்க ராகவ் பக்கம். அப்போ ராகவ் தன்னை பார்த்துட்டு இருக்கதை அவங்க கவனிச்சிருந்தாங்க. பார்த்ததுமே ராகவ் வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும், அப்போ கண்மணி வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ராகவ் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு கண்மணிக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து அவங்களுடைய கோபம் வந்து அதை தடுக்க ஆரம்பிச்சிருது. அதனால கண்மணி வந்து முகத்தை திருப்பி வச்சுக்கிடவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து சீட்டு எழுதி போடுறாங்க. அப்போ 2 பேர் வந்து எடுக்கிறாங்க. அந்த 2 பேரில் பார்த்தோம்னா ராகவ் கண்மணின்னு வரவும், அடுத்ததான் நீங்கள் தான் விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கண்மணி அதெல்லாம் நான் போக மாட்டேன், விளையாட போக மாட்டேன், அதுவும் அவர் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி உங்கள் விஷயம் எதுவுமே மாமாவுக்கு தெரியாது, இப்போ நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அடம்பிடிச்சேன்னா அதுக்கப்புறமா மாமாவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், நீ கோவப்பட்டுட்டு தான் நம்ம வீட்டில் போய் இருக்கிறேன்னு அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு, அவர் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறாரு, அதை நீ கெடுத்துறாது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்களும் போகிறாங்க. அப்போ ராகவ்கிட்ட வந்து அவங்க ஒரு படம் பேரை சொல்லவும், அப்போ ராகவ் வந்து அந்த பேரை வச்சு அவங்க வந்து நடித்து காட்டுறாங்க. அப்போ கண்மணி சொல்ல மாட்டா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவும், கண்மணி வந்து எல்லாரோடையும் சீக்கிரத்துலேயுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே பரவாயில்லையே அவங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்தியா எப்படி இருக்குதுன்னு, அதனால தான்
ராகவ் சொன்னதுமே கண்மணி கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ கண்மணியும் வந்து சிரிச்ச மாதிரிக்கு வரவும் ராகவ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் வந்து இந்த டிரைவர் குமார் வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ விஜய் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன குமார் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், மேடம் இங்கே சிரிப்பு குமாலமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ காலில் அவங்க எல்லாரும் சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கிறத அவங்க விஜய்க்கு வந்து வீடியோ காலை அவங்க போட்டு காமிக்கவும் இதை பார்த்ததுமே விஜய் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியாடி இங்கே நம்மளை இப்படி தவிக்க விட்டுட்டு இந்த மாதிரிக்கு ஒரு வீட்டில் ஒதுக்குப்புறமா நம்மளை இருக்க வச்சுட்டு அவங்க என்னன்னா சிரிப்பும் கும்மாளமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாரு கண்டிப்பாக சும்மாவே விடக்கூடாது, இவங்க இந்த அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்களா, இவங்கள அழ வைக்கணும் அப்படிங்கும்போது அப்போ விஜய் சொல்கிறாங்க, இவங்க வந்து என்ன இந்த மாதிரிக்கு நிலைமையில இருக்க வச்சுட்டு இவங்க சிரிப்பும் கும்மாளமா இருந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது இது எல்லா பிரச்சனைக்கும் இந்த வீராவும் பிருந்தாவும் தானே காரணம், அந்த பிருந்தா கழுத்தில் எப்படி அவன் தாலி கட்டிட போகிறான் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு விஜய் வந்து கோபத்தோடு சொல்கிறாங்க. அப்போ குமார்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு குமார் அவங்க சிரிப்பு இதோட நின்றுடணும் அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்பப்போ நான் சொல்கிறேன் அது மட்டும் நீ கேட்டு நடந்துக்க அப்படிங்கவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து காலையில் விடிஞ்சிடவும் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருக்கவும் இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, வள்ளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படிங்கும்போது, ஆமாண்ணா எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. சரி பிருந்தாவும் கார்த்தியும் கிளம்பியாச்சான்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்தியும் பிருந்தாவும் கிளம்பிட்டு இருக்காங்கன்னு அப்படிங்கவும், சரி நான் முன்னாடி நான் கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே எல்லாம் ஏற்பாடெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்காரான்ட்டு நான் முன்னாடி போய் பார்க்குறேன், ராகவ் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ராகவை அழைச்சிட்டு போகும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து வள்ளி நீ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே வள்ளியும் சரிதான் அண்ணா நீ ஃபஸ்ட்டு போன இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பிருந்தா வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிருந்தா கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வீரா வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, வள்ளி அம்மா பிருந்தா கிளம்பிட்டு இருக்கிறா, அதனால நீங்கள் எல்லாரும் முன்னாடி போங்க, நானும் மாறனும் பிருந்தாவை அழைச்சிட்டு வந்துடுதோம் அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. சரி கார்த்தி வா நம்ம முன்னாடி போகலாம் நீங்கள் அழைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வெளியே ஏதோ வேலையாக வரவும் அப்போ வந்து பிருந்தா கிளம்பிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சரி டைம் ஆகி போச்சுது பிருந்தாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க பிருந்தாவை காணலை. பிருந்தா எங்கே போயிட்டா ரெஸ்ட் ரூமில் இருப்பாளான்னு சொல்லிட்டு அவங்களும் வீரா வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயுமே காணலன்னு உடனே வீராவுக்கு பயம் கொடுத்துருச்சு. உடனே வந்து மாறன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாறா பிருந்தாவை காணலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாவ எங்கே போயிருக்க முடியும், அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா போய் பார் அப்படிங்கும்போது, இல்லை மாறா நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு அப்படிங்கும்போது சரி ஃபோன் பண்ணி பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பிருந்தாவோட ஃபோன் வந்து அந்த ரூம்லேயே அதாவது அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்களா அந்த ரூம்லேயே இருக்கவும் ஐயோ பிருந்தாவோட ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா ஆச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு வீரா நீ கொஞ்சம் பதட்டப்படையாத கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இந்த விஜயும் இந்த ஊரில் தானே இருக்கிறா அதனால ஏதாவது நடந்திருக்குமோ, பிருந்தா ஒருவேளை அவள் தான் தூக்கிட்டு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போதே அப்போ வீராவுக்கு விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன வீரா நல்லா இருக்கிறியா, நான் தான் விஜய் பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன உன் தங்கச்சி பிருந்தாவை காணலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே மாறன் உடனே ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வீரா ஸ்பீக்கரில் போடவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு என் தங்கச்சியை ஒழுங்கு மரியாதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், விடுறதுக்காகவா நான் அவளை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சா உன் தங்கச்சியை நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. இதை கிட்டதுமே அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, சரி வா அவ்வளோ தூரம் எங்கேயும் போயிருக்க முடியாது, இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருக்கணும், அவள் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் பிருந்தாவை தேட போயிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, பிருந்தாவை எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மாறனும் வீராவும் அழைச்சிட்டு வராங்கன்னா அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.